ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம தோட்டத்திலேருந்து பறித்த ஒரு சில பொருட்கள்லேருந்து நம்ம சூப்பரான ரெசிபிலாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் நந்தியாவட்டம் பூ ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பாகக்காய் கொடியில் கொஞ்சம் பாகக்காய் காய்ச்சி இருந்தது. நான் இந்த மாதிரி பாகக்காய் காய்க்கும்போது ஒரு செடியில் 2-3 இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா அதை பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஒரு 1 வீக்காக மழை நல்லா பெஞ்சிருந்ததுனால பாகக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. பார்த்தாலே தெரியும். இந்த சின்ன பாகக்காய் நம்ம கடையில் வாங்கும்போது 100 பாகக்காய் 12 ரூபா 15 ரூபா ரேட் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 வீட்டில் 2-3 விதை நம்ம போட்டு வச்சாலே போதும். வீக்லி ஒன்ஸ் நம்ம செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மழை நைட்டு நல்லா பெஞ்சிருந்ததுனால வாழைக்கொலை சாஞ்சிருச்சு. சின்னதாக தான் இருந்தது. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நான் வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். கூடவே சுட வாழைக்காய் பஜ்ஜி தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வாழைக்காய் தோல் லைட்டாக சீவிட்டு அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கருக்காது வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வாழைக்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன் மதியத்துக்கு. நெக்ஸ்ட்டு சுட ஒரு இப்போ ஒரு 11:30 கிட்ட இருக்கும். ஒரு டீ டைம் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு டீ செஞ்சு குடிச்சிட்டு சுட பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு டீ அடுப்பில் வச்சுட்டேன். இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு இருந்தது. ஸோ அதை தான் எடுத்து இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். பஜ்ஜி மாவு லைட்டாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டேன். கூடவே வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அது ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கூடவே சின்னதாக வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே வாழைக்காய் ரொம்ப குட்டியாக தான் இருந்ததுனால ரொம்பவே குட்டியாக தான் பஜ்ஜி வந்தது. இப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாவு நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம நினச்ச நேரம் நினச்ச ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சூப்பராக வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் சுட பஜ்ஜி வீட்டில் செஞ்சாச்சு. கூடவே ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் உள்ள வாழைக்காயில் செஞ்சு சாப்பிட்றதுனாலே ஒரு தனி சுகம்தான். பஜ்ஜி மாவுனே கடையில் கிடைக்கிது. அது நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம அதில் நம்ம தனியாக மிளகாத்தூளோ எதுவுமே நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்கள்கிட்ட பஜ்ஜி மாவு இல்லை அப்படின்னாலுமே கடலை மாவு இருந்தால் போதும். கடலை மாவில் கொஞ்சமாக உப்பு, வத்தல் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும். கூடவே சோடா உப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பஜ்ஜி ரொம்பவே டேஸ்ட்டாக கிடச்சிரும். சுட வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நானும் எங்கள் அண்ணி பொண்ணும் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணி சுட பஜ்ஜியோட காஃபி என்ஜாய் பண்ணி குடித்தோம். காஃபி குடித்த கையோட வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு கூடவே ஒரு வத்தல் போட்டுட்டு அது கூட நம்ம வேக வச்சுருக்க வாழைக்காயை நான் சேர்த்துட்டேன். கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், குழம்புத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தூளும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம உளுந்து சேர்த்து பொரிய விட்டுருக்கிறதுனால நம்ம வாழைக்காய் எடுத்து சாப்பிடும்போது உளுந்து கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னியும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நான் அதுக்காக கையில் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். ஏன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம தோட்டத்தில் வேலி ஓரமாக எங்கள் அண்ணா பெரண்டைத்தண்டு ஊனி வச்சுருந்தாங்க. அதுவும் மலைக்கு நல்லா சூப்பராக தழுத்து வந்திருந்தது. இப்போ பெரண்டை சட்னி வைக்கிறதுக்காக தான் ஈவினிங் வைக்கிறதுக்காக தான் இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரண்டை கை கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் கையில் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பெரண்டையை பறிக்கிறதுக்காக வந்தேன். பெரண்டையை பறித்த கையோட பெரண்டையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா சட்னி ரெடி பண்ணிடலாம். பெரண்டை எப்போவுமே சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பெரண்டையை க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா பெரண்டையில் லைட்டாக ஒரு அரிப்பு தன்மை இருக்கும். அதனால் கையில் கொஞ்சம் அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அரிப்பு இருக்காது. பெரண்டையில் உள்ள அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓரத்தில் உள்ள அந்த நார் பகுதியை லைட்டாக நம்ம கைனால் எடுத்தாலே வந்துடும். இல்லை அப்படின்னா கையில் லைட்டாக கத்திட்டு ஒரு ஓரத்தில் நம்ம அதோட தோலை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி சீவி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தோல் பகுதி வந்துடும். நமக்கு அந்த மிடில் உள்ள பகுதி வச்சு தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம். அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியுமே எனக்கு லைட்டாக கையில் அரிப்பு வர்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ வந்து சட்னி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத நாம் வந்து பார்க்கலாம். நான் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிரண்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரண்டை சட்னி வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பிரண்டை சட்னி வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. வித்தியாசமாக ஒரு சட்னி வச்சா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் அவங்க சாப்பிட்ற சட்னி மாதிரியே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு நான் வந்து பிரண்டையை வந்து லைட்டாக அதில் வந்து வதங்க விட்டு எடுத்துக்கிட்டேன். லைட்டாக வந்து பிரண்டை வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ அதே எண்ணெயில் நான் வந்து கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 10-15 வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன். கூடவே காரத்துக்காக வந்து 3 வந்து வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நாம் வந்து மற்ற பொருட்களை எல்லாமே வந்து சேர்த்துடலாம். இதில் கூடவே வந்து ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். மல்லி இலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பிரண்டை சட்னிக்கு அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, விரும்பி சாப்பிடுவாங்க. பிரண்டை சட்னி செய்யும்போது கண்டிப்பாக வந்து புளி வந்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு துண்டளவு புளி வந்து சேர்த்துக்கிட்டேன். புளி சேர்த்திங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து அரிப்புத்தன்மை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற பிரண்டையும் வந்து சேர்த்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக நமக்கு வந்து பிரண்டை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் மல்லியில் நம்ம வந்து சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் நைட்டு வந்து டின்னருக்கு எப்போவுமே வந்து நான் வந்து ஒரு 5:30க்கெலாம் வந்து சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். மாவு வந்து எப்போவுமே கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஆட்டி வச்சுருப்பேன். ஏன்னா நான் வந்து டியூஷன் எடுக்கிறதுனால குழந்தைங்க 5:30க்கெலாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து சமையல் வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுப்பேன். ஆனால் இட்லி மட்டும் 8 மணிக்கு டியூஷன் முடிஞ்ச உடனே வந்து அடுப்பில் வச்சுருவேன். ஒரு 10 மினிட்ஸில் வந்து இட்லி வந்து ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கும் வந்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி சட்னி ஏதாவது வந்து ரெடி பண்ணுறதை சீக்கிரமாக நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டும் என்னோடய வேலை வந்து கடகடன்னு எனக்கு வந்து முடிஞ்சிடும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சுட சுட இட்லியும் சூப்பரான பிரண்டை சட்னியும் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தோட்டத்தில் பறித்த பொருட்கள்லேயே நாம் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தான். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.